வணக்கம் சிந்தனையாளர்களே! ஈரான் தலைவர் கொல்லப்பட்டார். இந்த போர் என்பது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே உள்ள அணுத்திட்டம், பாதுகாப்பு மற்றும் மத்திய கிழக்கு அரசியல் ஆதிக்கம் குறித்த நீண்ட கால மோதலின் விளைவு. இது ஒரு நேரடி உலகப் போர் அல்ல. இது மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நடந்து வரும் அரசியல், இராணுவ பதற்றம். இந்த பதற்றத்தின் மையத்தில் இருப்பது ஈரான், இஸ்ரேல் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அலி காமினியின் இறப்பு. ஆமா, 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி அவர் கொல்லப்பட்டார். அவர் முதன்முறையாக ஈரானின் உச்ச தலைவராக இருந்தார். அவர் நாட்டின் அரசியல், இராணுவம் மற்றும் முக்கிய முடிவுகளை கட்டுப்படுத்திய மிக சக்தி வாய்ந்த தலைவர். தாக்குதல் நடந்தபோது அவர் எங்க இருந்தார்னா, அவர் ஈரானின் தலைநகர் டெஹரான் நகரில் இருந்தார். அவரது அதிகாரப்பூர்வமான அலுவலகத்தில் அருகே இருந்தபோது தாக்குதல் நடந்ததாக கூறப்படுது. அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தா, தாக்குதல் நடைபெற்றதன் தகவல் என்னன்னா, மறுநாள் அவரது மறைவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆமா, பிப்ரவரி 28ஆம் தேதி. யார் இவரை கொன்னது? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய ராணுவ நடவடிக்கையில் தான் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. எப்படி கொல்லப்பட்டாருன்னு பார்த்தா, துல்லியமான ஏவுகணை மற்றும் வான் தாக்குதல் மூலம் இந்த இடம் குறிவைக்கப்பட்டது. இந்த தாக்குதலிலேயே அவர் உயிரிழந்தார். ஏன் அவரை குறிவைக்கப்பட்டனர்? ஈரானின் அணு திட்டம் மற்றும் மத்திய கிழக்கு அரசியல் பதற்றங்களையே முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக நீண்டு வரும் அரசியல் மற்றும் இராணுவ மோதல்களின் விளைவாக இந்த தாக்குதல் நடந்ததாக தகவல் அறிவிக்கப்பட்டது. நிறைய பேரு இந்த படம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். "தே கில்ட் மை ஃபாதர் ஃபர்ஸ்ட்" படத்துல நடந்தது இப்போ உண்மையாவே நடந்திருக்கு. American Marines were flown in from the USS aircraft carriers Okinawa